சூலூர் அருகே விவசாய நிலங்களின் வழியாக எரிவாயு குழாய் பதிப்பதை எதிர்த்து விவசாயிகள் விமானப்படை தளத்தின் முன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை சூலூர் அருகே இருகூரிலிருந்து கர்நாடக மாநிலம் தேவனஹள்ளி வரை எரிவாயு குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விவசாய நிலங்களின் வழியாக எரிவாயு குழாய் பதிப்பதை எதிர்த்து கடந்த வெள்ளிக்கிழமையில் இருந்து தொடர்ந்து 6 நாட்களாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது பேசிய விவசாயிகள் குழாய் பதிக்கும் பணியை நிறுத்தாவிட்டால் பதிக்கப்பட்ட குழாய்களை மண்வெட்டிகளை கொண்டு வெட்டி எடுப்போம் என்று கூறினர். முடிந்தால் தடுத்து பாருங்கள் என விவசாயிகள் ஆவேசமாக தெரிவித்தனர். விவசாய நிலத்திலெல்லாம் ஐடிபிஎல் குழாய் எண்ணெய் குழாய் பதிச்சுட்டு வர்றாங்க ஐயா. இதனால் எங்களுக்கு விவசாயம் பாதிக்குது. எங்களுடைய வாழ்வாதாரம் இதனால ரொம்ப ரொம்ப பாதிப்படையுங்க ஐயா. இதை நாங்கள் ரொம்ப எதிர்க்கிறோம். ஆனாலும் அதை மீறி எங்களுக்கு செஞ்சுட்டு வராங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நாங்கள் நிறைய முறையிட்டுமே இதை தடுத்து அவங்க நிறுத்தாமல் விவசாய நிலத்தெல்லாம் பறிச்சுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எதை சாப்பிடுவோம்? எண்ணெய் குழாயில் வேற பெட்ரோலியத்தையும் நம்ம சாப்பிட முடியும்? விவசாயம் ஒரு ஏக்கரா இருக்குது. கொஞ்சமாக நாங்கள் விவசாய நிலம் வச்சுருக்கிறோம். அதில் இவ்வளோ பாதிப்பை கொண்டு வந்தால் வருங்காலத்தில் நமக்கு உணவுக்கு எங்கே போவோம்? எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அடுத்த தலைமுறைக்கு உணவுக்கு நம்ம எங்கே போவோம்? வேலூர் மாவட்டத்தை அடுத்த பெரியதனம் சுப்பராயன் தெருவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை திட்டப்பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. அந்த இடத்தில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறிய நிலையில் பள்ளம் மூடப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் செங்கல் ஏற்றி வந்த லாரி ஒன்று அந்த பள்ளத்தில் சிக்கிக்கொண்டது. தற்போது லாரி சிக்கிக்கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் பள்ளத்தை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.